சுற்றுலாவை மேம்படுத்துவதன் வாயிலாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்ற வகையில் ஊசிமலை பகுதியிலிருந்து தொரப்பள்ளி வரை கம்பிவட ஊர்தி அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதி ஆண்டுதோறும் கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்து உதவிக்கு செல்லக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கின்றது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சிறப்பு திட்டமான உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் நான் கொடுத்த 10 கோரிக்கைகளில் 8வது கோரிக்கையாக கூடலூர் ஊசிமலை பகுதியிலிருந்து தொரப்பள்ளி வரை கம்பிவட ஊர்தி அதாவது ரோப் கார் அமைத்து தரப்படுமா என்ற கேள்வியினை நான் எழுப்பியிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் வாயிலாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வதற்காக டெல்லியிலிருந்து 2 முறை பொறியாளர்கள் வந்து இந்த திட்டம் குறித்து ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் வாயிலாக கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது தேயிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சுற்றுலாவை மேம்படுத்துவதன் வாயிலாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் பெரும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்ற வகையில் இந்த திட்டத்தினை நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் 2 முறை வந்து ஆய்வு செய்து அதன் சாத்தியக்கூறுகள் சத்திய அறிவிப்பும் செய்துள்ள நிலையில் இதனை செயல்படுத்துவதற்கு அரசு தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஊசிமலை பகுதியிலிருந்து தொரப்பள்ளி வரை கம்பிவட ஊர்தி அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.